ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது நவம்பர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரையிலான திங்கள் முதல் ஞாயிறு வரையிலான இந்த வார ராசி பலன்களை தனித்தனியாக பார்க்கலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உண்மையிலே பெரிய அளவில் கஷ்டங்கள் இல்லாத நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்ச குரு ராசிநாதனை பார்ப்பது, ராசிநாதன் 8ல் மறைந்திருந்தாலும் நல்ல விதமாக இருப்பது, ராசியை அப்படியே தனிச்சுக்கரன் பார்ப்பது என்கின்ற ராசிநாதன் ராசி இருவருமே சுப தொடர்புகள் இருக்கிறனால போன வாரத்தை விட இந்த வாரம் பெரிய அளவுக்கு நல்லாவே இருக்கும். அதுக்காக அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடலாம் சொல்ல வேண்டாம். அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கு ஏற்றாற் போல ஒரு நிலையில நீங்க எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். உண்மையிலே 7.5 சனி அமைப்புகள் இப்போதெல்லாம் பெரிய அளவில் கெடுதல்கள் மேஷராசிக்காரர்களுக்கு செய்யாது. கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட தீர்க்க முடிகின்ற அமைப்புகள் இருக்குது. இந்த வாரம் முழுக்க சந்திராஷ்டமம் இல்லவே இல்லை. சந்திரன் இப்பொழுது 4, 5, 6 என்கின்ற ஒரு நல்ல இடங்கள்லேயே இருக்கிறாரு. 4ஆம் இடம் சுகஸ்தானம்ன்றதுனால இந்த வாரத்தில் சுகத்திற்காக ஏதாவது செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு வீட்டுப் பொருட்கள் வாங்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீட்டுப் பொருட்கள் வாங்கக்கூடிய தன்மை, புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்களும் குழந்தைகளால் நல்ல சந்தோஷம். அதாவது ஒரு பருவ வயது குழந்தைகளை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தைகளுடைய திறமைகளை பார்த்து அவர்களுடைய திறமைக்காக அவர்களுடைய கல்விக்காக ஏதாவது நல்ல விதமாக செலவு செய்யக்கூடிய தன்மைகள்லாம் கண்டிப்பாக உண்டு. வார கடைசியில் சந்திரன் 6ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். இந்த 6ஆம் இடத்திற்கு வர்றது உண்மையிலே பெரிய யோகம். கடனற்ற நோயற்ற இந்த மாதிரியான அமைப்புகள் கொஞ்சம் செயல்படும். எப்படின்னா, கடன் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எதையும் பணத்தை சம்பாதிக்க முடியும், கடனை அடைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவாகவே 4, 5, 6 என்கின்ற அமைப்பில் இருப்பதனாலையும் ராசிநாதன் சுபத்தன்மையோடு இருக்கிறனாலையும் கஷ்ட நஷ்டங்கள் கொஞ்சம் குறைவாகவே இருக்கக்கூடிய நல்ல வாரம் தான் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராசிரமம் கிடையாது. சந்திரன் வார ஆரம்பத்தில் 3, 4, 5 இந்த வாரம் முழுவதும் 3, 4, 5 இடங்கள்ல இருக்கிறார். இந்த 3, 4, 5 அப்படிங்கிற இடங்கள் பெரிய இடங்கள்ல சோதனைகளை கொடுக்க முடியாத ஒரு நல்ல இடம் தான். 3ஆம் அதிபதி 3ஆம் வீட்டிலேயே இருக்கிறதுனால வாரத்தின் ஆரம்ப நாளான திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இந்த 3 நாட்களுமே முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. வாய்ப்புகள் நல்ல விதமாக வரும். ஏற்கனவே ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுங்க, நான் தான் விட்டுட்டேன், அதை எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் விளையாட்டு போக்கில் விட்டுட்டேன். இப்போ இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றாற் போல வேலை, தொழில், வியாபாரம் இந்த வாய்ப்புகளாக இருக்கலாம். துறை வாய்ப்புகளா, கலைத்துறை வாய்ப்புகளாக இருக்கலாம். ஏன் லவ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, மிஸ் பண்ணிட்டேங்க. திருப்பி இளைஞர்களுக்கு அந்த எண்ணங்கள் தானே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு மிஸ் ஆன வாய்ப்பு மறுபடியும் திங்கள் செவ்வாய் புதனில் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. 6ஆம் இடத்துல ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இப்போது உண்டு. சிலருக்கு வேலை மாற்றங்கள் இருக்கும். அந்த வேலை மாற்றங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கும். மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய வேலை அமைப்புகள் எல்லாமே அப்படியே நல்ல விதமான வேலையாக மாறக்கூடிய வேலை மாற்ற அமைப்புகள். வியாபாரத்தில் இருக்கிறவங்க, தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. சிலருக்கு புதிய கடன்கள் வரும். வளர்ச்சிக்கான கடன் சொல்லுவேன். வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாங்குறதுக்கு, அல்லது தொழிலில் போட்டு முதலீடு போட்டு அதை பல மடங்காக பெருக்கிறதுக்கான அமைப்புகள், கடன் வாங்கக்கூடிய தன்மைகள் இந்த வாரம் உண்டுங்க. அப்பா அம்மா விஷயங்கள் நல்லா இருக்கும். சிலருக்கு சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் பெரிய அளவிலேயே நல்லா இருக்கும். வாரத்தின் ஆரம்பத்திலேயே குருச்சந்திர யோகம் என்கின்ற சந்திரனும் குருவும் சேர்ந்திருப்பது எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் சில பேருக்கு கொடுக்கக்கூடியது. ஆகவே பங்குச்சந்தை, யோக வணிகம் இந்த மாதிரியான விஷயங்கள், ஏதேனும் சோசியல் மீடியாவில் கொஞ்சம் பலன் தரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் செயல்படக்கூடிய ஒரு அளவிற்கு கஷ்ட நஷ்டம் இல்லாத நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது ரிஷபத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் சந்திராஷ்டம அமைப்புகள் எதுவும் கிடையாது. சந்திரன் 2, 3, 4 என்கின்ற அமைப்பில் வர்றார். திங்கக்கிழமை 2ஆம் தேதி திங்கக்கிழமை மத்தியானமே அவர் 2ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். 2ஆம் இடத்துல அவர் உச்சகுருவோடு சேர்வது என்பது எதிலும் ஒரு நிறைவுகள். அதாவது 2 10 இப்போது 2ஆம் இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கனால பேசி பிழைப்பது என்று சொல்லப்படக்கூடிய வாக்கால ஜீவிக்கக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க, டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க, சட்டம் சார்ந்த வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், வாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய தொலைபேசியில் பேசுறதுனால லாபத்தை, சம்பளத்தை வாங்கக்கூடிய அவ்வளோ பேருக்கும் இந்த வாரம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. சந்திராஷ்டமம் இல்லாதனால நிம்மதியான வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக புதன்கிழமை ஈவினிங்க்கு அப்புறம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாளும் உங்களுக்கு யோக நாள். 3ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் அப்படியே உண்டு.
இந்த வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் என்னென்ன விஷயத்தில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சிகள் எல்லாம் அப்படியே நல்ல விதமாக அப்படியே பலிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. இது அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றாற் போலையும் பிறந்த தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல மாறும். வாரத்தின் இறுதியில் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர் 4ஆம் இடத்துல வருகிறார். இந்த 4ஆம் இடத்துல அவருக்கு பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்களை கொடுக்காத அமைப்புகள் தான் இருக்குது. எல்லா இடங்கள்லையும் அவர் பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் இந்த வாரம் இல்லை. ஆகவே 2, 3, 4 ஆகிய இடங்கள் நல்ல இடங்கள் என்பதாலும் 2ஆம் இடத்திலிருந்து எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய 6, 8, 12ஆம் பாவங்களோடு குரு தொடர்பு கொள்றதுனாலையும் அது ஒரு பெரிய யோகமான வாரமாகவே இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத அறிமுகங்கள், எதிர்பாராத சந்திப்புகள், எதிர்பாராத நட்புகள், முன்பு விடுபட்டு போன தொடர்புகள், கான்டாக்ட்ஸ் திரும்ப கிடைச்சி அதன் மூலமாக இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. பெரும்பாலும் பண வரவிற்கு தடையில்லாத வாரமாக அந்த வாரம் இருக்குது. 100 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக ஒரு 50 ரூபாயாவது கிடைக்கும். பரவாயில்ல, ஆண்டவனை எதையாவது கொடுத்தியன்ற மாதிரியாக மிதன ராசிக்காரர்களுக்கு சோதனைகள் எதுவும் இல்லாத இயல்பான கடந்த கால கஷ்டங்களை போல் இல்லாத நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கடகராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்ப நாளே திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை சூப்பராக இருக்கும். சந்திராஷ்டம அமைப்புகள் எதுவுமே கிடையாது. சந்திராஷ்டம அமைப்புகள் எதுவும் இல்லாமல் ஒரு நிலையில் நல்ல தைரியம், தன்னம்பிக்கை, குறிப்பாக பூச நட்சத்திரக்காரங்க, ஆயில்ய நட்சத்திரக்காரங்க 2 பேருக்குமே தைரியமும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய அமைப்பும் வாரத்தின் ஆரம்பத்திலே இருக்குது. ராசியிலேயே உச்சகுரு உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோடு சேர்ந்து சந்திரனும் வலிய நிலைமையில் அமர்ந்திருக்கிறது. கடந்த காலத்தில் பாக்கியங்கள் எதுவும் கிடைக்காம நிலையில் இருந்தவங்க ஒரு தட்டு ஒரு மாதிரியாக இது எனக்கு ஆகாது, அது எனக்கு ஆகாது, இதை என்னால் செய்ய முடியாது, அது என்னால் செய்ய முடியாது, இதுக்கு நான் ஒத்து வர மாட்டேன், எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாதுன்னு ஒரு மாதிரி நொந்து போயிருந்த பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது படிப்படியாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வந்துருச்சுங்க. 9ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தில் இருக்கிற சனியவும் உச்சகுரு பார்ப்பது என்பது தடைப்பட்டவைகள் எல்லாம் திறந்து விடப்படக்கூடிய அமைப்பு என்பதால் வேலையில், தொழிலில், வியாபாரத்தில், சொந்த வாழ்க்கையில், வழக்கு சார்ந்த விஷயங்களில் எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருந்தீங்களோ அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. புதன், வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 2 நாளும் பார்த்தீங்கன்னா பண வரவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏற்கனவே கொடுத்து வச்சிருந்து அதை திருப்பி வாங்க முடியாத அளவுக்கு போன ஒரு பணம், அல்லது நம்ம உழைச்சி நமக்கே வராத ஒரு பணம், அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கடன்கிட்ட மாட்டிக்கிட்டேன், அங்கே மாட்டிக்கிட்டேன், ஏமாந்துட்டேன், 1 ரூபா கொடுங்க 4 ரூபாய் ஆக்குறேன்னு சொன்னாங்க, அதனால் இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்ட்டு பணத்திற்காக அலைந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பணவரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வயதானவர்களுக்கு கொஞ்சம் நிம்மதி கண்டிப்பாக இருக்கும். இளைய பருவத்தினருக்கு பிரேக்கப் ஆகி போன காதலிலிருந்து வேற மாதிரியான ஒரு புதிய அக்கறையுள்ள நபர் அறிமுகம் ஆகக்கூடிய தன்மை, அதுவே உறவாக மாறக்கூடிய மீண்டும் ஒரு காதல் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக இருக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு கடந்த 3 வருடங்களாக இருந்து வந்த சோதனைகள் எல்லாம் படிப்படியாக விலகும் என்கின்ற மனசுல தைரியம் வரக்கூடிய நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க கடகத்திற்கு இந்த வாரம்.